ஏசி எல்லாம் இனிமே வருமா? அதுவும் ஒரு ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் அதை சுற்றி எவ்வளோ இண்டஸ்ட்ரி உருவாகும், எவ்வளோ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி உருவாக்க முடியும்? 80,000 1,00,000 கோடி, அது மட்டுமே உங்க ஒட்டுமொத்த ஜிடிபி ஒரு பெரிய பலத்தை உருவாக்க முடியும். அவங்க கொண்டாடுறாங்க, அங்கே உட்காந்து கொண்டாடின மட்டும் இல்லாம போன சந்தோஷத்துல இந்த அம்மாவுக்கு அங்கிருந்து ஆதரவு வேற, இவங்க காரு காரு அப்படின்னு ஆதரவு வேற அங்கிருந்து. ஆந்திரா பேச்சுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி இங்க வச்சு நான் பேசாம எல்லா இடத்துலயும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. கரெக்டான ஒரு மேடை இருக்கிற இடத்துலதான் அதை பேசணும். சட்டசபையில யாராவது கேட்பாங்கன்னு நம்புறேன். அதுக்கான ப்ரூஃபோட எந்த டயத்துல ஆந்திராவுக்கு போச்சுன்றத ப்ரூஃபோட காமிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். கேள்வி கேட்கறதுக்கு ரெடியா இருக்கோம். நாங்க மக்களுக்கு பண்ணணும்னு வந்திருக்கோம். நீங்க அதை ஏத்துக்க முடியாம என்னல் மாதிரியான குடைச்சல், எந்த மாதிரியான ட்ரோல், எந்த மாதிரியான கீழ்த்தனமா இறங்கி பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உள்ள இருக்க அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபை வச்சு மூவ் பண்றாங்க, அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களையும் கைக்குள்ள போட்டுட்டு முன்னாடி இருக்கிறவங்க ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதையும் மீறி இன்னைக்கு ஊழல் இல்லாத அரசு கொடுத்தது வந்து தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். இதுதான் ஒரு பெரிய மாற்றமே. இந்த மாற்றத்தை ஏத்துக்க கத்துக்கோங்க. இல்லைன்னா வீடு வீடா போய் கல்யாண வீடா போய் கத்திக்கிட்டே இருக்கு.